அனைவருக்கும் வணக்கம். யோக ஜாதகமும் அவயோக தசையும் என்ற தலைப்பில் இன்றைய ஒரு உதாரண வீடியோ ஜாதகத்தை பார்க்கலாம். பொதுவாக ஜாதகம் எவ்வளவு யோகமாக இருந்தாலும் யோகம் தரும் தசைகள் நடைமுறையில் இருக்க வேண்டும். ஆனால் அதே சமயம் யோக ஜாதகமாக இருக்கும் பொழுது அவயோக தசைகள் தரும் கெடுபலன்கள் கட்டுக்குள் இருக்கும் ஜாதகரால் அதை சமாளிக்க முடியும். இந்த அமைப்பில் ஒரு யோக ஜாதகத்தில் பிறந்து யோகமான மனைவியை பெற்று அமைக்கக்கூடிய அமைப்பில் ஒரு அவயோக தசை அந்த ஜாதகரை எந்த அளவுக்கு படுத்தி எடுக்கும் என்பதை இந்த உதாரண வீடியோவின் மூலம் பார்க்கலாம். அதாவது ஒரு அவயோக தசை கெடுதலான தசை நடக்கும்போது அதை தாங்கும் வலிமையை ஜாதகர் பெறுவாரா என்பதை லக்னம் லக்னாதிபதியின் வலுதான் தீர்மானிக்கும். எல்லாருக்கும் அவயோக தசை கடுமையான துயரத்தை தருவதில்லை. சிலருக்கு அதை தாங்கும் சக்தியை கொடுக்கும், சிலருக்கு அதை ரோட்டில் விடக்கூடிய நிலைமையும் உண்டு பண்ணும். இந்த அமைப்பில் ஒரு உதாரண வீடியோவில் இதனை பார்க்கலாம். இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா 21/5/1977 7:55 PM அளவில் பிறந்திருக்கார். விருச்சிக லக்கணம், மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரத்தில் அந்த ஜாதகத்துக்கு பிறந்திருக்கார். லக்கணத்துக்கு 5ஆம் வீட்டில் செவ்வாய், சுக்கிரன், கேது, 6ஆம் வீட்டில் புதன், 7ஆம் வீட்டில் சூரியன், குரு, 8ஆம் வீட்டில் சந்திரன், 9இல் சனி, 11இல் ராகு. இதுதான் இந்த ஜாதகத்தின் கிரகநிலை. உடனே காலசர்ப்ப தோஷம், இந்த ஜாதகர் 40 வயசு வரைக்கும் சிரமப்படுவார் அப்படியெல்லாம் எடுத்துக்கொண்டார். இந்த ஜாதகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகு திசை நல்லாவே இருந்துச்சு இந்த ஜாதகர். ஏனென்றால் ராகு குரு சுக்கரனுடைய பார்வையை பெற்ற ராகு, சனியின் பார்வை இருந்தாலும் குரு சுக்கரனின் பார்வை மேலோங்கி இருப்பதால் இந்த ஜாதகருக்கு ராகு திசை ஒன்று சிரமத்தில் இளமையில் வந்த ராகு திசை. அடுத்தது பரிவர்த்தனையான குரு திசை. இந்த பரிவர்த்தனையான குரு திசை அந்த ஜாதகரின் வாழ்க்கையில் ஒரு பொற்காலம். ஏனென்றால் சரியான பருவத்தில் 5-7 கூடியவர்கள் பரிவர்த்தனை. அங்கே சூரியனுடன் குரு அஸ்தங்கமாயிருந்தால் கூட அஸ்தங்கமான கிரகங்கள் பரிவர்த்தனையானால் ஆட்சி பெற்ற பலனை தரும் என்பது மூல நூல்கள் குறிப்பிடுகின்ற விதி. இந்த அமைப்பில் செவ்வாயும் சுக்கரனும் தங்களது வீடுகளில் ஆட்சி பெற்ற பலன்களை இந்த நிலையை பெறுகிறார்கள். இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா இந்த குருதிசம் இந்த ஜாதகருக்கு தனம், பொருள், வீடு, வாகனம் எல்லா வசதிகளையும் மனைவி, குழந்தைகள் எல்லாமே இந்த குருதிசையிலிருந்து ஜாதகருக்கு கிடைச்சது. அடுத்து வந்த சனி திசை பெரிய கெடுபலன்களை தரும் அமைப்பில் இல்லை. 9ஆம் இடத்தில் இருக்கிற சனி பெரிய கெடுபலன்களை தருவார். ஆனாலும் இங்கே சனி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வளர்பிறை சந்திரனுடைய வீட்டில் இருப்பதால் அந்த சனி இருக்கும் பாவகத்தை கெடுப்பும் செயல்புடைய சனி 9ஆம் பாவம், அதாவது தந்தை வழி அமைப்புகள் சார்ந்த பிரச்சனைகளை இந்த ஜாதகருக்கு கொடுத்திருக்குமே தவிர மற்றபடி பெரிய கெடுபலன்கள் இந்த ஜாதகருக்கு இருந்திருக்கார். ஏனென்று கேட்டால் இந்த ஜாதகருக்கு லக்னம் லக்னாதிபதி வலுவாக இருக்கார். லக்கணத்தை வலுப்பெற்ற குரு பார்க்கிறார். 10ஆம் அதிபதி லக்கணத்தை பார்க்கிறார். லக்கணத்தை எந்த விதமான பாவகிரகம் தொடர்பும் இல்லை. மேலும் ஒரு ஜாதகத்தின் முதல் அதிர்ஷ்டஸ்தானங்களான அதாவது 1, 5, 9 குறைகள் இங்கே 1, 5 இடங்கள் மிக வலுவாக இருக்கின்றன. 2 திரியோண ஸ்தானங்கள் மிக வலுவாக இருக்கின்ற அமைப்பில் இந்த ஜாதகருக்கு ஓரளவு நல்ல பலன்களை ராகு குரு தசைகள் நடந்து சனி திசை சுமாராக சென்றது. அதே சமயத்தில் 5ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் பரிவர்த்தனையாகி 7ஆம் இடத்தில் குரு இருப்பதால் இந்த ஜாதகருக்கு மனைவி வந்த பிறகு அதிர்ஷ்டம் இருக்கும். நல்ல அதிர்ஷ்டமான குணமான மனைவி அமைந்திருப்பார். ஏனென்றால் 7ஆம் அதிபதியும் 7ஆம் இடமும் இங்கே எந்த விதமான பாவகிரக தொடர்பும் இல்லாமல் இருப்பதால் இங்கே சூரியன் இருந்தாலும் சூரியன் லக்னத்திற்கு சுபர் என்ற அடிப்படையில் குருவுடன் இணைந்திருப்பதால் பெரிய கெடுதல்களை செய்ய மாட்டார். மேலும் 7ஆம் அதிபதி சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார். 5ஆம் இடத்திலே உச்சமாக இருக்கிறார். எனவே 5-7 கூடியவர்கள் பரிவர்த்தனையாவதால் நல்ல குணமான நல்ல அதிர்ஷ்டக்கார மனைவி இந்த ஜாதகருக்கு அமைந்திருக்கிறார். இங்கே கேதுவுடன் இணைவது ஒன்றும் பெரிய கெடுதல் அல்ல. அதே போல லக்னாதிபதி 2 ஆதிபத்திய கிரகங்களுக்கு உரியவராகி 1-6 கூடியவராகி 6ஆம் வீட்டிற்கு 12இல் மறைந்து சுக்கிரனுடனும் கேதுவுடன் இணைந்திருப்பது மிக நல்ல பலன்களை தருகின்ற அமைப்பு. சரி, இப்பொழுது நடக்கின்ற புதன் திசை இந்த ஜாதகரை கடும் பெயரில் ஆழ்த்துகிறது. அதாவது கடன், வம்பு, வழக்கு, அசிங்கம் போன்றவற்றை இந்த ஜாதகருக்கு தந்து கொண்டிருக்கிறது. நிறைய பணங்களை இழந்திருக்கிறார். அடுத்தவர்கள் நம்பி, நண்பர்களை நம்பி. அதாவது புதன் நண்பரை குறிக்கக்கூடிய கிரகம். 6 கூடியவன் 8, 6-8 தொடர்பு என்பது ஜாதகத்தில் ஆகாத தொடர்பு. சனி திசையில் தற்பொழுது சந்திர புத்தி நடந்து கொண்டிருக்கிறது. சந்திரன் 8இல் மறைகிறார். 9ஆம் அதிபதி 8இல் மறைகிறார். இந்த சந்திர புத்தி நல்ல பலன்களை செய்யாது. அடுத்து வருகின்ற அதாவது முதல் பகுதி இவர் முழுக்க 8ஆம் அதிபதியாகத்தான் செயல்படுவார். ஏனென்றால் புதன் அவர் 11ஆம் வீட்டிற்கு 8இல் மறைந்தும் 8ஆம் வீட்டிற்கு 11இலும் இருக்கிறார். அதே சமயம் இந்த புதன் திசை
11ஆம் வீட்டு பலன்களை அடுத்த பகுதியில் தந்தாலும் அவர் பெரும்பாலும் யோகத்தை செய்ய மாட்டார். ஏனென்றால் அங்கே 11ஆம் வீட்டில் ராகு இருக்க புதன் அங்கே பாபத்துவ நிலையை அடைந்திருக்கிறார். சனியின் பார்வை இல்லாமல் இருந்தால் கூட ஓரளவு தனது கெடுபலன்களை குறைத்து கொடுத்திருப்பார். ஆனால் சனியின் பார்வை இங்கே சர்வநாசம் அடைகிறது. 6ஆம் இடம் கடன், வழக்கு, உடல்நல பிரச்சனை, 2வது விபத்து, இது போன்ற பலன்களை நண்பர்களால் மன உளைச்சல், புதன் நண்பர்களை கொடுக்கக்கூடிய கிரகம் அல்லவா, போன்ற அமைப்புகளை இந்த ஜாதகருக்கு புதன் திசையில் தந்து கொண்டிருக்கிறார். மேலும் 8ஆம் அதிபதி 6க்கு போகுது, 6ஆம் அதிபதி 8க்கு போகுது. அந்த விபரீத ராஜயோகம் அப்படியெல்லாம் கிடையாது. விபரீத ராஜயோகம் என்பது 6, 8, 12ஆம் அதிபதிகள் ஒன்று சேர்ந்து அவர்களில் ஒருவர் ஆட்சி பெறுவதுதான் விபரீத ராஜயோகம். இது 1000த்திலே லட்சத்திலே ஒருவருக்கு மட்டும்தான் இந்த விபரீத ராஜயோக அமைப்பு இருக்கும். இந்த அமைப்பில் இந்த ஜாதகம் யோகமாக இருப்பதால் அத்தனையும் சமாளித்துக் கொண்டிருக்கிறார். அதாவது தனக்கு வருகின்ற கெடுபலன்களை சமாளிக்கும் திறமை வலு இந்த ஜாதகருக்கு இருக்கிறது. ஏனென்று கேட்டால் லக்னம் லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார்கள். இங்கே சப்போஸ் லக்னம் சனி ராகு போன்ற பாபர்களால் இருப்பால் கெட்டோ, லக்னாதிபதியும் 6ல் போய் ஆட்சி பெற்றோ, அல்லது லக்னாதிபதி நீசமாகியோ, லக்னாதிபதி எந்த விதத்திலும் கெட்டோ இருக்கும் நிலையில் இந்த ஜாதகரால் தனக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்களை சமாளிக்க முடியாது. ஜாதகர் தெருவுக்கு வந்து விடுவார். உண்மை வாழ தகுதியற்ற நிலையை இந்த ஜாதகருக்கு இந்த புதன் திசை உருவாக்கி இருக்கும். ஆனால் லக்னம் லக்னாதிபதி வலுவாக இருப்பதால் இந்த ஜாதகர் கஷ்டத்துங்களை போராடி கொண்டு சமாளித்துக் கொண்டு இருக்கிறார். எனவே ஒரு யோக ஜாதகமாக இருந்தாலும் அவயோக திசை பாபத்துவமாக நடக்கும் நிலையில் ஒரு ஜாதகர் கண்டிப்பாக நல்ல பலன்களை அனுபவிக்க முடியாது என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு நல்ல உதாரணம். நன்றி, வணக்கம்.